இன்னைக்கு நாம 2007ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேட்ட ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். நான்லாம் இந்த படத்தை பார்த்து மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கதை, என்ன மேக்கிங், முக்கியமா படத்துடைய கிளைமேக்ஸை பத்தி சொல்லியே ஆகணும் மக்களே. முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போறா. இந்த கேஸை நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டா, இதுக்கு புருஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த தற்கொலையை நம்ம ஹீரோ விசாரிச்சு இது தற்கொலையே கிடையாது, இது வேற ஏதோ ஒரு விஷயம், இது பின்னாடி ஒரு பயங்கரமான மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய டீமும் விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் படமே. இந்த படத்துல ஒரு சீனை கூட மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு புரியாம போயிடும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்ல பொதுமக்கள் போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இப்ப அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில அந்த ஊருக்காரங்க 3 பேரை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் நின்று 3 விதமா பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒருத்தர் பைக்ல போறாரு, ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு. என்ன கூட்டமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்கிட்ட கேட்டா, ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு வந்த ஒரு வண்டியை திருப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த டைம்ல எஸ்பி ஸ்பாட்டுக்கு வராரு. எஸ்பியே விசாரிக்க வந்திருக்காரு அப்படின்னா இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை சேர்ந்த ஒரு நல்ல அரசியல்வாதியுடைய மனைவி தான் இறந்து போயிருக்காங்க. அந்த மோகன் இந்த ஊர்ல வந்த பை எலெக்ஷன்ல கூட நிக்கலாம், போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் மனைவி இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ள லோக்கல் அரசியல்வாதி ஜான் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஜான் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்பதான் நான் வரேன், கரெக்டா நீங்களும் வரீங்க அப்படின்றாரு. அப்படியே அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட யார் அவங்க, யார் இவங்க, எப்படி ஆச்சு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. இன்ஸ்பெக்டருமே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரா. அங்க ஒரு பால்கார் இருப்பாரு. அவரு எஸ்பி கேக்குற எல்லா கேள்விக்கும் டக்குன்னு ஆன்சர் பண்ணும்போது, நீ யாரு, நீ கிரைம் ஸ்பாட்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் பக்கத்துல இருக்கேன், இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவன், உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னும் போது, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு, கிரைம் ஸ்பாட்ல மத்த யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்பி போயிட்டு டெட் பாடியை பாக்குறாரு. அவங்க ஏதோ விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க போல, இதான் முதல் கட்டமா தெரிய வருது. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. கிரைம் ஸ்பாட்ல இருந்து எந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு கவர் முழுக்க நகையா இருக்கு, அதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்ல அந்த தற்கொலை கடிதத்தை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க, அதையும் காமிக்கிறாங்க. இத பார்த்துட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஸ்டார்டிங்ல எனக்கு கால் பண்ணும்போது தற்கொலை கடிதம்லாம் இல்ல அப்படின்னு சொன்னேன், இப்போ வந்து பார்த்தா அப்படி ஒரு கடிதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார் ஸ்டார்டிங்ல தேடும் போது எதுவுமே கிடைக்கல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிராக்குள்ள ஒரு நோட் இருந்துச்சு, அந்த நோட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே பத்திரமா வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த நோட்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, என் புருஷனுடைய கொடுமை தாங்க முடியல, நான் வந்துட்டு தற்கொலை பண்ணிய போறேன், என்னுடைய சாவுக்கு புருஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா எழுதிருக்கு. டெட் பாடியை யாரு முதல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கும்போது, ஒரு 4 பேரை கூட்டிட்டு வராங்க. இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரம்மா, பேப்பர் போடுறவன், பால்காரன், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கள், இவங்க தான் முதல்ல பார்த்தாங்க அப்படின்னும் போது வேலைக்காரமாயிட்ட எஸ்பி முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் ஆச்சு, நீ கடைசியா எப்போ ரேஷ்மியை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேத்து நைட்டு தான் அம்மா கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஐயா வெளியே போகும்போதெல்லாம் அம்மாக்கு வந்துட்டு தனியா தூங்க பிடிக்காது, யாராவது கூட இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால வந்தேன், வரும்போது ஐயா வீட்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்காக வந்த, எதுக்காக திரும்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயா இல்லாதப்போ மட்டும்தான் நான் வந்து படுத்துப்பேன், நேத்து ஐயா நான் ஒரு வேலை விஷயமா கொல்லம் போக போறேன், நான் போனதுக்கு அப்புறமா நைட்டு வந்து ரேஷ்மி கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நானும் நைட் டைம்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்ல இருந்து இங்க வந்தேன், இங்க வந்து பார்த்தா ஐயாக்கும் அம்மாக்கும் செம சண்டை, நான் உள்ளுக்குள்ள கூட வராம அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னும் போது, என்ன மாதிரியான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏதோ நகையும் பணத்தையும் பத்தி பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு அது சரியா புரியல, புருஷன் முன்னாடி ஏதோ சண்டை போடுறாங்க, நம்ம உள்ளுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வீடு எப்பயுமே பூட்டி இருக்குமா திறந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் டெய்லி காலைல வந்து கிச்சனை மட்டும் ஓபன் பண்ணுவேன், கிச்சன் பக்கமா ஒரு டோர் இருக்கு, அந்த டோருக்கு மொத்தமா 2 சாவி, ஒன்னு என்கிட்ட இருக்கும், இன்னொன்னு கிச்சன்லயே இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. காலையில வந்து நானே கிச்சன் பக்கமா இருக்க டோரை ஓபன் பண்ணி டீ காஃபிலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஐயாவையும் அம்மாவையும் எழுப்புவேன்.
அதே போல் தான் இன்னைக்கு காலையும் வந்தேன் அப்படின்னும் போது பக்கத்திலேயே பால்காரன் நிப்பான். நீ யாரு, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பால் போட வந்தேன், அப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். உன்னை பார்த்தா பால்காரன் மாதிரியே தெரியலையே, என்ன பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு என்னுடைய அண்ணன் தான் வழக்கமா பால் போடுவாரு. நான் நைட்டு தான் பெங்களூர்ல இருந்து இங்க வந்தேன். என்னுடைய அண்ணா நைட்டு சினிமாக்கு போயிட்டு காலைல வந்து தூங்கிட்டு இருந்தாரு. என்ன பால் போட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த வேலைக்காரம்மா வழக்கம் போல காலையில வராங்க, டோர் ஓபன் பண்றாங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு டீ காஃபி எல்லாம் போட்டு அம்மாவையும் ஐயாவையும் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டும் போது அவங்க கதவையே திறக்க மாட்டாங்க. என்ன இவங்க கதவை திறக்காம இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களே, இவ்வளவு நேரம்லாம் தூங்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வெளியே போறாங்க. விண்டோ பக்கமா பார்க்கலான்னு வெளியே போக இந்த டைம்ல கரெக்டா பேப்பர் போடுறவரும் பால்காரும் வராங்க. என்னமாச்சு, எதுக்குமா பயந்துட்டு வெளியே ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாவும் ஐயாவும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. கதவை தட்டினா திறக்க மாட்டாங்க. என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லும் போது அவனும் ஓடி வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்கலான்னு பார்த்தா கதவு க்ளோஸ்ல இருக்கு, விண்டோவும் க்ளோஸ்ல இருக்கு. விண்டோ கண்ணாடியை உடைச்சிட்டு எட்டி பார்க்கும் போது ரூம்குள்ள யாரையுமே காணோம். என்னடா ரூம் மட்டும் உள் பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு கேக்குறாரு. கதவு தட்டினா திறக்கல, என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எட்டி பார்க்கும் போது அந்த பொண்ணுடைய கால் மட்டும் தெரியுது. ஓடி வாங்க, அங்க அந்த பொண்ணு விழுந்து கிடக்குறா, அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்னும் போது எல்லாருமா சேர்ந்துட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. யோ என்னையா இந்த பொண்ணுடைய கால் ஆடிச்சு கை ஆடிச்சு அப்படின்னு சொன்னேன், உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது ஆமா ட்ரெஸ் ஆடிச்சு நான் பார்த்தேன் அப்படின்றாரு. ஃபேன் காத்துல ட்ரெஸ் ஆடி இருக்கும், யாரும் எதையும் டச் பண்றாதீங்க, போலீஸ் வரட்டும், நான் போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் இங்க இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கதையா சொல்லும் போது நமக்கு அதை அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. மொத்தமா எத்தனை பேர் முதல்ல டெட் பாடியை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருனே தெரியல, ஒருத்தர் திடீர்னு வந்து பார்த்தாரு, அவரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் இப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் எங்க போனார்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே அவர் யாரு அப்படின்னு கூட தெரியல. சீக்கிரமா அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமா இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அந்த மோகன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொல்லத்துக்கு ஏதோ வேலை விஷயமா கிளம்பி போனார்னு கேள்விப்பட்டோம் சார், தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது சீக்கிரமா கண்டுபிடிங்க, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டிஜிபியை காமிக்கிறாங்க. இவரு சிஎம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மோகன் வந்துட்டு இந்த கட்சியை சேர்ந்தவர், முக்கியமா இந்த கட்சிக்காக தான் பை எலெக்ஷன்ல போட்டி போடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும். அதனால சிஎம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம் அப்படின்னு டிஜிபி வந்திருக்காரு. இந்த விஷயம்லாம் டிஜிபி சிஎம் கிட்ட சொல்லும் போது சிஎம்க்கு செம்ம ஷாக்கு. மோகன் அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, மோகன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், உண்மையிலேயே மக்களுக்காக போராடக்கூடிய நல்ல அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில எனக்கும் அவனுக்குமே ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா போன வாட்டி எலெக்ஷன் டைம்ல அவனுக்கு ஊர்ல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு, அது மட்டும் இல்லாம நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே சீட்டு கொடுத்தும் அவன் அந்த சீட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு இந்த சீட்டு மேல ஆசை இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கும் ஒரு பதவியில இருந்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா என்னை விட உண்மையிலேயே தகுதியானவரு அந்த கிருஷ்ணமூர்த்தி தான், அவரு என்னை விட பெரியவரு, கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்காரு, இந்த சீட்டு அவருக்கு போறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல எத்தனை கோடி வேணா கொடுக்குறேன், எனக்கு தான் சீட்டு வேணும், நான் எப்படியாச்சும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில எனக்கு வேணாம் அவருக்கு சீட்டை கொடுங்க, அவரும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒரு மனசு வேணும். இந்த அளவுக்கு நல்ல மனுஷன். இந்த கேஸை நல்லா விசாரிங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனால மனைவி இறந்து போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மோகனை காமிக்கிறாங்க. மோகன் இப்பதான் ஸ்பாட்டுக்கே வராரு. மனைவியுடைய டெட் பாடியை பார்த்து செமையா அழுகிறாரு. இந்த டைம்ல ரஷ்மியுடைய அப்பா மோகனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டியே, உன்னை நம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அடிக்கும் போது இந்த டைம்ல மோகன் கூடவே அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து தடுத்து வெளியே கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எஸ்பியை காமிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்காரு. ரஷ்மி வந்துட்டு சாகறதுக்கு முன்னாடி 3 தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 கிராம் எலி விஷத்தையும் தேன்ல கலந்து குடிச்சிருக்காங்க. அதனால்தான் இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமா அந்த எலி விஷத்தை சாப்பிட்டது தான் காரணம்.
அவங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிருக்காங்க. அவங்க டெத்துக்கான டைம் என்ன அப்படின்னா 11ல இருந்து 12 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இது கொலையா தற்கொலையா அதை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்க, கண்டிப்பா இது தற்கொலையா இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. யாராவது இவங்களை பிடிச்சி வலுக்கட்டாயமா வாய்க்குள்ள ஊத்தி விட்டாங்க அப்படின்னா இவங்க முழுங்கிருக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல கலந்து வச்சு இவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எலி விஷம் அப்படின்றது அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். இவங்களாலேயே சாப்பிட முடியாம தான் தேன்ல கலந்து குடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா எதுக்காக இவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. மோகன் கொல்லம் வரைக்கும் பணம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. ஆனா போகாம திரும்பி வீட்டுக்கு வராரு. என்னங்க கொல்லம் போறேன் அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா திரும்பி வந்துட்டீங்க. நான் வேற இந்த விஷயம் தெரியாம வேலைக்காரமாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது போலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யார்கிட்ட போயிட்டு காசு கேட்க போகணும், அவர் அங்க இல்லாம வெளியே எங்கேயோ கிளம்பி போயிட்டாராம், நாளைக்கு தான் போகணும். ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது நான் வேணா அப்பாட்ட கேட்டு வாங்கி தரவா, உங்களுக்கு எப்படியோ கட்சியில இருந்து பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுக்க லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்க தானே செலவு பண்ணும், உங்களுக்கு பணம் வரும்போது அப்பா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னும் போது உங்க அப்பா எப்படி பணம் சம்பாரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய அப்பாவுடைய காசுலாம் எனக்கு வேணாம், நீ கொஞ்சம் நகை வச்சிருக்க இல்லையா, அந்த நகையை கொடுத்த அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னும் போது எப்பா 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 இதே மாதிரி சொல்லிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் வாங்கிட்டு போனீங்க, இது வரைக்கும் திருப்பி கொடுத்த மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த நகை மட்டும் என்ன நீங்க சம்பாரிச்சு வாங்கி கொடுத்ததா, என்னுடைய அப்பா வாங்கி கொடுத்தது. என்னுடைய அப்பா ஊருக்கு என்ன மாதிரி வேணா இருக்கலாம், அடுத்தவங்களை ஏமாத்தி பணம் பறிச்சாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஆனா எனக்கு நல்ல ஒரு என்ன நல்லா தான் வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இவர் இன்னமும் தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இவங்களுக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அப்பம் பேரே தெரியாத உங்களுக்கு எப்படி அப்பாவுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு காண்டாயிட்டாரு. அந்த கோவத்துல காதா மட்டும் ஒரு போடு போட இவங்க செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த யாரு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கோவமே வந்திருக்காது. ஏன்னா இந்த வார்த்தையை நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச நீ, நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற நீயே இந்த மாதிரி சொன்னா என் மனசு எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவரு வெளியே போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ் இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. வேற என்னமோ நடந்திருக்கு, அந்த பிரச்சனையால் தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, அவங்க தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு மோகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சிஎம் பார்க்க எதிர்கட்சி தலைவரும் அதுக்கப்புறம் ரஷ்மியோடைய அப்பாவும் வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேஸ வேற யாராவது விசாரிக்கணும், சீக்கிரமா இந்த கேஸ க்ளோஸ் பண்றாங்களோ, இந்த கேஸ்ல வேற என்னமோ மர்மம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே உங்க கையில இருக்கு, டிஜிபி உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி யாராலையும் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லும் போது கண்டிப்பா முடியும், ஷாம் பிரசாத விசாரிக்க சொல்லுங்க, அவர் வந்து இந்த கேஸை விசாரிச்சா கண்டிப்பா எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி முக்கியமா உண்மையை கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ரஷ்மியோடைய அப்பாவும் சொல்றாரு, ஆமா என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற கேரக்டரே கிடையாது, அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, தயவு செஞ்சு விசாரிங்க அப்படின்னும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சி தலைவரையும் அப்பாவையும் அமுச்சு விட்டு டிஜிபி கிட்ட என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி சார் விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபியும் ஒத்துக்கிறாரு. சிஎம்க்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மோகன் கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஷாம் வந்து விசாரிச்சா கண்டிப்பா மோகனும் காப்பாற்றப்படுவான். ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் யோசிக்கிறாரு. என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கேட்டா, இந்த ஷாமுடைய அப்பா யார் கூடயோ அஃபேர்ல இருந்திருக்காரு, அந்த அஃபேர் மூலியமா பிறந்த குழந்தை தான் இந்த மோகன். இப்ப அந்த அப்பாவும் இறந்து போயிட்டாரு, 2 பேருடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அதாவது ஸ்டெப் பிரதர்ஸ். ஷாமுக்கும் மோகனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, பார்த்தாலே காண்டாவாங்க. எப்படி இந்த கேஸை ஷாம் விசாரிப்பான் அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னா, அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஷாம் கடமனு வந்துட்டா இந்த மாதிரி முன்பகையெல்லாம் வச்சு யோசிக்க மாட்டான், கரெக்டா அவனுடைய வேலையை தான் பார்ப்பான், அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மோகனை ஜெயில காமிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி உங்க கேஸை ஷாம் தான் விசாரிக்க போறாரா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஷாம பத்தி உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, கேஸை கையில் எடுத்துட்டா உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டாரு, நீங்களும் வெளியே வந்துருவீங்க அப்படின்னும் போது அது மத்தவங்க கேஸ்ல என்னுடைய கேஸை ஷாம் எப்படி விசாரிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எனக்கு அவன் மேல நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்றாரு. இப்போ ஒன்னே அதையெல்லாம் விடு, இப்போ பை எலெக்ஷனுடைய நிலைமை என்ன, யார கட்சி வந்துட்டு கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னதான் போட்டிருக்காங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கெல்லாம் இதுல விருப்பமே கிடையாது, வேற வழியே இல்லாம தான் நிக்க போறேன் அப்படின்னு
அப்படின்னும் போது சரி ஓகே நீ பண்ணு, கண்டிப்பா உனக்கு திறமை இருக்கு, நீ மக்களுக்கு நல்லது பண்ணுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மோகனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ தான் அந்த ஷாம். நம்ம ஹீரோ வரத்துக்கு முன்னாடியே சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்வெஸ்டிகேட்டர் வராரு. இவர் எந்த கேஸ்ல போந்தாலும் அந்த கேஸ் விளங்காம தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேச்சு. இப்போ இவர் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த கேஸுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சந்துருவும் அந்த எதிர்கட்சி தலைவரும் சொந்தக்காரங்க. இந்த கேஸ ஷாம் எப்படி விசாரிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நோட்டம் பார்த்து அந்த எதிர்கட்சி தலைவருக்கு தகவலா கொடுக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய வேலை. இவரை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து மாசா இறங்குறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அண்ணன் அந்த மோகனும் வந்துட்டு பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இது கொலையா இல்ல தற்கொலையா, இது வந்துட்டு அவ்வளவு பெரிய கேஸே கிடையாது, நீங்க மிகப்பெரிய டிடெக்டிவ், நீங்க எதுக்காக இந்த கேஸை விசாரிக்கிறீங்க, நீங்களே இந்த கேஸை வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னா இதுல என்ன மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. முதல்ல ரஷ்மி இறந்து போய் கிடந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள போயிட்டு டெட் பாடி என்ன மாதிரி எந்த பொசிஷன்ல இறந்து கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த வீடை தரவா செக் பண்றாரு. ஏதாவது எவிடன்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு விஷம் குடிக்க யூஸ் பண்ண அந்த பாட்டிலையும் எடுத்து மோந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போறாரு. மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்கும்போது யாரோ மொட்டை மாடிக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷூ பிரிண்ட் இருக்கு. இதுல என்ன நோட் பண்ண முடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாறை மணல்ல அந்த நபர் நடந்துட்டு இங்க வந்திருக்காரு போல. அந்த பாறை மணலும் இங்க கொட்டி கிடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம வந்த நபர் சன்சைடு வழியா இறங்கி அங்க வந்துட்டு ரூமுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரியும் நோட் பண்றாரு. ஏன்னா சன்சைடு வழியாவும் இறங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷூ மார்க்கெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி முதல்ல இந்த ஷூ பிரிண்ட்டை போட்டோ எடுத்துக்கோங்க, இந்த ஷூ பிரிண்ட் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரவா செக் பண்ணி சாம்பிள் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஃபாரன்சிக் டாக்டரை மீட் பண்றாரு. கூடவே அந்த சந்துரும் இருக்காரு. அவரு சில பல ஏடாகுடமான கேள்விகள்லாம் கேட்பாரு. அந்த கேள்விகள்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா தற்கொலை தான், இவங்க முதல்ல ஒரு 3 தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இந்த எலி பாசனத்தை குடிச்சிருக்காங்க, கண்டிப்பா இவங்க தூக்க மாத்திரையால சாகல. ஏன் அப்படின்னா அந்த தூக்க மாத்திரை அந்த அளவுக்குலாம் வீரியம் கிடையாது, மிஞ்சி போனா ஒரு 5-6 மணி நேரம் தூக்கம் வரும், அவ்வளவுதான். இவங்க இறந்து போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த எலி விஷம் தான். எல்லா எலி விஷத்திலையுமே ஜிங்க் பாஸ்பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள் இருக்கும். அது அதிகமான லெவல்ல அவங்க உடம்புக்குள்ள போனதுனால தான் அவங்க உடனே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதிகமான லெவல் அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 10 கிராம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் சாவ எவ்வளவு கிராம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது 5 கிராம் இருந்தாலே போதும், அதுவே அதிகம் தான், 10 கிராம்னா பாத்துக்கோங்க எவ்வளவு வீரியமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எலி பாசனம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட நிறைய கேஸ பார்த்திருக்கேன். சில பேர் 1 மணி நேரத்துல இறந்து போவாங்க, சில பேர் 10 மணி நேரம் 24 மணி நேரம், ஏன் 2 நாள் கழிச்சு இறந்து போனவங்களை கூட பார்த்திருக்கேன். அது அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து. இந்த பொண்ணு இறந்து போனதுக்கான காரணம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுதான், இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு எஸ்பியை மீட் பண்றாரு. இந்த தற்கொலையில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனது சந்தேகம் இருக்கா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாத்தியா இல்லையா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கா, நம்ம எங்கடா உயிர் படைச்சிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போட்டுட்டு அதுக்கு மேலேயே எலி விஷயத்தை சாப்பிட ட்ரை பண்ணிருக்கா. அதுவும் வெறுமனா சாப்பிடாம அதை தேன்ல கலந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவ மட்டும்தான் அன்னைக்கு ரூம்ல இருந்திருக்கா, அதுவும் ரூம் உள்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்கு, மத்தவங்க எல்லாம் கதவை உடைச்சிட்டு தான் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. இதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பொண்ணுடைய தற்கொலையில இது வரைக்கும் சந்தேகமே கிடையாது, அந்த லெட்டர்ல தான் சந்தேகம், அந்த பொண்ணு தான் அந்த லெட்டரை எழுதினாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லெட்டர்ல உனக்கு அப்படி என்னையா சந்தேகம், அந்த பொண்ணு தான் எழுதினாளா அப்படின்ற விஷயத்த எக்ஸ்பர்ட்டை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பொண்ணுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் அது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரியே ரஷ்மி தான் அந்த தற்கொலை கடிதத்தை எழுதுனா அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். எழுதிட்டு பக்கத்துலயே எங்கேயும் வைக்காம எதுக்காக ஒரு நோட்டுக்குள்ள வச்சு அதை டிராக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருவேளை ஆரம்பத்துல எழுதிருப்பா நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முடிவு மாறி அந்த டிராக்குள்ள வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது முடிவு மாறினா எதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாருங்க நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்க விசாரணைப்படி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா கேஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க விசாரிக்கணும் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது
நான் கண்டுபிடிச்சே தீர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு மோகனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல ரெண்டு பேருக்குமே சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ எந்த கேள்வி கேட்டாலும் மோகன் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் பதிலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்த இங்கேயும் சொல்றாரு. நான் கோச்சிட்டு கிளம்பினேன், எலெக்ஷன் கமிட்டி ஆபீஸ்க்கு போனேன், நைட்டு முழுக்க அங்கதான் இருந்தேன், மறுநாள் காலைல என் மனைவி இந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எதுக்காக அந்த ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கோவத்துல கிளம்பிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எங்க போறது அப்படின்னே தெரியல, எலெக்ஷன் கமிட்டி ஆபீஸ்க்கு தானே போக முடியும், அது மட்டும் இல்லாம என்னுடைய அசிஸ்டன்ட் அவன் பேரு ஜோஷ், அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அவனும் வரல, அவனும் ஏதோ ஒரு பணத்தை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தான், நீங்க வேணா போயிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோக்கு இவன் சொல்றது எல்லாமே நம்பும்படியே தான் இருக்கு. இருந்தாலுமே போலீஸ் மூளையாச்சு, ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனை பத்தி விசாரிக்கும் போது மோகனுடைய அப்பா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்பாவுடைய பேரை கூட சொல்லாம மோகனுடைய அம்மா வளர்த்திருக்காங்க. 12 வயசா இருக்கும் போது அவங்களும் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஊரு உலகம் முழுக்க அப்பா பேர் தெரியாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பா பேசிருக்காங்க. இதனாலேயே மனசுடைஞ்சு போயிட்டு அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. 12 வயசுல இவன் அனாதை ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு அனாதை இல்லத்துல தான் மோகன் வளர்ந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு ஒரு ஃபாதரை மீட் பண்ணி மோகனை பத்தி விசாரிக்கும் போது, மோகன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் ஆரம்பத்துல இங்க வந்து சேரும்போது ரொம்ப நல்ல பையனா இல்ல, முரடனா இருந்தான். யாராவது அவங்க அப்பாவை பத்தி பேசினாலே அடிச்சிருவான். அடிச்சு நிறைய பேருடைய மூக்கு வாயெல்லாம் உடைச்சிருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இவனை நல்லா படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் தான் அரசியல், குடும்பம், குட்டி அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் மோகன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த சர்ச் உடைய ஃபாதரும் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய டீமும் ரேஷ்மியோடைய வீட்டுக்கே போயிட்டு அப்பா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என் பொண்ணு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இவன் நமக்கு தேவையே கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், உனக்கு நான் டாக்டரோ இன்ஜினியரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ படிச்சு முடி அப்படின்னு சொன்னேன். அவ தான் கேட்காம நான் மோகனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணா. இப்ப பார்த்தா அல்பாயுஸ்ல போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்பா கிட்ட இதுக்கப்புறம் விசாரிக்க முடியல. அங்க வந்துட்டு ரேஷ்மியோடைய மாமா இருப்பாரு, அதாவது முறப்பையன், அவங்கிட்ட விசாரிக்கும் போது ரேஷ்மி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அவ மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது, அமைதியா இருப்பா, பெருசா யார்ட்டையும் பேசவே மாட்டா. மோகனுடைய சம்பந்தம் வரும்போது கூட வீட்டுல இருக்க யாருக்குமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் வேலை வெட்டி இல்லாம அரசியல், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவெல்லாம் செட்டே ஆக மாட்டான். இந்த மாதிரி மாப்பிள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ரேஷ்மிக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது என்கிட்ட கேட்காம நீங்க இதுக்காக அந்த மாப்பிள்ளைய வேணான்னு சொன்னீங்க, எனக்கு மோகனை பிடிச்சிருக்கு, நான் மோகனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவன் கண்டிப்பா உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, கண்டிப்பா அவரு எனக்கு சரிப்பட்டு வருவாரு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே பாதியில ஸ்டாப் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரேஷ்மிக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் 9 மாசங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த மாமா சொல்லும் போது, அப்படின்னா இது அரேஞ்ச் மேரேஜா, மோகன் வந்துட்டு பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கரெக்ட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோகனை இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது, முக்கியமா ரஷ்மி யார்ட்டையுமே பேச மாட்டா, அன்னைக்கு அப்பாவை எதிர்த்து பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் சொல்றாரு. இப்ப அப்படியே பேசிக்கிட்டே ரஷ்மியோடைய ரூம்க்கு போயிட்டு பாக்குறாங்க. இங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ரஷ்மி கைப்பட எழுதின நோட்டு புக்கெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி 2-3 மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துடுறாங்க. இங்க இருந்து கிளம்பி அப்படியே ரஷ்மி இறந்து போன மோகனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அங்க இன்னமும் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம ஹீரோ வருவாரு, ஏதாவது ஹாட் நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்தவனே என்ன விஷயமாச்சு, என்ன கண்டுபிடிச்சிங்க, இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது கண்டிப்பா தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அப்போ ஹீரோடைய டீம்ல இருக்க அந்த அசிஸ்டன்ட்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் நீங்களே இத தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமும் நம்ம எதுக்காக இந்த கேஸ்ல போராடிட்டு இருக்கணும், தற்கொலைன்னு ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்துட்டு நம்ம பாட்னு அடுத்த கேஸுக்கு போலாம் அப்படின்னும் போது பிரஸ் மீடியா கிட்ட எல்லா உண்மையுமே ஓபனா சொல்ற முடியாது, இன்னொரு உண்மை இருக்கு, எனக்கு இந்த லெட்டர்ல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த லெட்டரை யாரோ ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க, வேற யாரோ தான் எழுதி கொண்டு வந்து மோகன் மேல பழி போடணும் அப்படின்னே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களே ஷாக் ஆகுறாங்க. இவங்க மட்டும் இல்லாம அந்த சந்துரு இந்த விஷயத்த பாக்குறாரு. தக்காளி அப்படின்னா இந்த ஆளு விசாரிக்கிற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு பார்த்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு.
இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பால்கார அண்ணனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலைல எதுக்காக நீங்க வந்து பால் ஊத்தாம தம்பியை அமுச்சு விட்டீங்க, அதுவும் ஊர்ல இருந்து வந்த தம்பியை அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு முன்னாள் நைட்டு தான் நான் நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு இருந்தேன், படத்துக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன், காலைல தம்பி வந்தா டேய் தம்பி நீயே போயிட்டு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கொடுத்தமிச்சேன். நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது, சம்டைம்ஸ் என்னுடைய அப்பா கொண்டு வருவாரு, சில நேரங்கள்ல என் தம்பி இருந்தான் அப்படின்னா தம்பி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க மொத்தமா எத்தனை வீட்டுல பால் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் எந்த வீட்லயுமே பால் குடுக்கல, சொசைட்டிக்கு மட்டும்தான் ஊத்துறேன். ரஷ்மியோடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு, என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம், ரஷ்மி தான் எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளுக்கு மட்டும் டெய்லி மறக்காம பாலை கொடுத்துருவேன், மிச்ச எல்லா பாலையுமே சொசைட்டில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சந்துருவை காமிக்கிறாங்க. சந்துரு போயிட்டு அந்த எதிர்கட்சி தலைவரை மீட் பண்ணி இங்க என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா அந்த லெட்டர் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த விஷயத்தை பத்தி அந்த ஷாம் என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. மொட்டை மாடியில ஒரு ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பாறை மணல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த பாறை மணல் கிச்சன்லயும் இருக்கு, ஹால்லயும் இருக்கு, அதுக்கப்புறம் பெட்ரூம்லயும் இருக்கு. மொட்டை மாடி எவன் வந்தானோ அவன் கிச்சன் மூலமா உள்ளுக்குள்ள போயிருக்கான், ஹால் வழியா பெட்ரூம்க்கும் போயிருக்கான், வந்தவன் கண்டிப்பா என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஃபுட் பிரிண்ட் ஒருவேளை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்தமா இருந்தா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்க ஒரு ஆளு கேட்கும் போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, வீட்டுல இருக்கிறது மோகன், மோகனுடைய மனைவி, அதுக்கப்புறம் வேலைக்காரம்மா, இவங்க எல்லாருடைய செருப்பு சைஸ் ஷூ சைஸுமே பார்த்தா 9-10 தான் இருக்கு. ஆனா மொட்டை மாடியில நம்ம ஒரு ஷூ பிரிண்ட பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு 12 சைஸ்ல இந்த குடும்பத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஊர் முழுக்க பக்காவா விசாரிங்க, இந்த பாறைப்பொடி எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எந்த வழியா போனா பாறைப்பொடி ஷூல ஒட்டும் அப்படின்னு பாருங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த டெட் பாடியை முதல்ல பார்த்த அந்த 4 பேரும் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா டிஜிபி, சிஎம், அந்த எதிர்கட்சி தலைவர், அவர் மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னா, நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, இந்த லெட்டர் வந்துட்டு கண்டிப்பா ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி தான் மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் கேட்கும் போது, அதுக்கான ஆன்சரை இப்ப நம்ம ஹீரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பெட்டில இருந்து மொத்தமா 6 நோட் புக் எடுக்கிறாரு. அதுல 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஷ்மியோடைய ரூம்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 3 புக்ல ஒரு புக்குக்குள்ள இருந்து தான் ரஷ்மியோடைய அந்த தற்கொலை கடிதத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. மிச்சம் 3 புக் யாரோடையது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவும் ரஷ்மியோடைய தான். இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த 3 புக்குமே அந்த ரஷ்மியோடைய சொந்த வீட்ல இருந்து கொண்டு வந்த புக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, 2 ஹேண்ட் ரைட்டிங்கும் வேற மாதிரி இருக்கு. எப்படி வேற மாதிரி இருக்கும், ரெண்டுமே ரஷ்மி தான் எழுதுனா அப்படின்னா எப்படி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு கேட்கும் போது, ஏன்னா வீட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்மி எழுதின நோட் புக்கே கிடையாது, அவ வேற எங்கேயோ இருந்து வாங்கி வந்து அதை படிச்சிருக்கா, சும்மா ரெஃபரன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராலியே போட்டு வச்சிருக்கா. உண்மையான ஹேண்ட் ரைட்டிங் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுடைய வீட்ல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்த பழைய புக்ல இருக்கிறது தான் உண்மையான ஹேண்ட் ரைட்டிங். ஆக்சுவலா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்மி இறந்து போனதுக்கு அப்புறமா மோகனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ள வந்து கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஒரு புக்கை கொண்டு போயிட்டு அந்த புக்ல இருக்கிறது தான் ரஷ்மியோடைய கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே ஒரு தற்கொலை கடிதத்தை உருவாக்கி அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வச்சு மோகனை மாட்டி விட்டுருக்காங்க. இப்ப நான் சொல்றது தான் 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. சரி அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கேட்கும் போது, அது யாருன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க அந்த எதிர்கட்சி தலைவருக்கும் சந்துருக்கும் அவமானமா போச்சு. உன் பேச்சை கேட்டு சிஎம் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயும் டிஜிபியும் காமிக்கிறாங்க. இந்த லெட்டர் எவன் ஃபேப்ரிகேட் பண்ணானோ அவனை கண்டுபிடிக்க உங்களுக்கு 1 வாரம் டைம் போதுமா, ஏன் அப்படின்னா 1 வாரத்துக்கு அப்புறமா பை எலெக்ஷன் வரப்போது, பை எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, இல்ல சார் அந்த டைம் பத்தாது, இன்னமும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் இந்த லெட்டரை எவன் ஃபேப்ரிகேட் பண்ணான்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு 7 நாள் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது மட்டும் கிடையாது, இது ஒரு தற்கொலையே கிடையாது, இது ஒரு கொலை. இந்த கொலையை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு 1 வாரம் பத்தாது அப்படின்னும் போது டிஜிபி அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு. என்னையா சொல்ற, இது தற்கொலை கிடையாதா, இது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 100% ஷுவரா சொல்றேன், இது கண்டிப்பா கொலை தான், இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து போன
போன ஹீரோ மோகனுடைய அந்த அசிஸ்டன்ட்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மோகன் உன்னதான் பார்க்க வரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த எலெக்ஷன் கமிட்டி ஆபீஸ்க்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மோகன் வந்துட்டு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் கடனா வாங்கியிருந்தேன். அந்த கடனையாச்சும் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தர்கிட்ட கடன் கேட்டேன். அவர்கிட்ட போயிட்டு பார்த்தா அவரும் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் திரும்பி வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதனால தான் மோகன் சேட்டாவை மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த டிஜிபி அதுக்கப்புறம் எஸ்பி 3 பேரும் பேசுறாங்க. எதை வச்சு நீங்க இதை கொலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முக்கியமா ரஷ்மி இறந்து போனதுக்கான காரணம் அந்த எலி மருந்தை சாப்பிட்டது தான். எல்லா எலி மருந்துலயுமே 10 கிராமுக்கு 1 கிராம் மட்டும்தான் ஜிங்க் பாஸ்பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம் இருக்கும். இந்த 1 கிராமே போதும் ஒரு முழுசா வளர்ந்த எலியை கொலை பண்றதுக்கு. ஆனா ரஷ்மியோடைய உடம்புக்குள்ள 10 கிராமுக்கும் மேல இந்த ஜிங்க் பாஸ்பைட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல இந்த விஷ மருந்தை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த ஜிங்க் பாஸ்பைட் அந்த அளவுக்கு கலக்கும் அப்படின்னு சொல்றாரு. புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கும்போது அதாவது கொலகாரன் வந்துட்டு மொத்தமா 2 பாட்டில் கொண்டு வந்திருக்கான். ஒரு பாட்டில் முழுக்க தேனோட கலக்கப்பட்ட அந்த எலி மருந்துல இருக்கிற ஜிங்க் பாஸ்பைட் அப்படின்ற விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கான். இன்னொரு பாட்டில் கொஞ்சமா காலியா கொண்டு வந்திருக்கான். அதுல கொஞ்சமா எலி பாசானம் மட்டும் இருந்திருக்கு. எலி பாசானம் சாப்பிட்டு தான் ரஷ்மி இறந்து போனா அப்படின்னா 100 கிராம் சாப்பிட்டா மட்டும்தான் 10 கிராமுக்கான ஜிங்க் பாஸ்பைட் உள்ளுக்குள்ள போகும். 100 கிராம் எலி பாசானத்தை ஒரு மனுஷனால சாப்பிடவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. 2 பாட்டிலோட அந்த கொலகாரம் வந்திருக்கான். ஒரு பாட்டில் இருந்த வெறும் ஜிங்க் பாஸ்பைடு அதுக்கப்புறம் அந்த தேன் கலந்த கலவையை வாய்க்குள்ள ஊத்தி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னையா கற்பனை கதையா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றது கொஞ்சம் கூட நம்பும்படியா இல்லவே இல்ல. கதவு உள்ளுக்குள்ள பூட்டப்பட்டிருந்துச்சு. உள்ளுக்குள்ள யாரும் போயிட்டு வந்த மாதிரி பெருசா யாரும் பார்க்கல. யார் மேலேயுமே போலீஸ்க்கும் பெரிய சந்தேகம் கிடையாது. இவங்க தற்கொலை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. இந்த டைம்ல எதுக்காக இந்த கேஸை இழுத்துட்டு போற, தேவையில்லாம விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு காரணம் சொல்றாரு. முக்கியமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாக போறா, அதுக்காக தான் எலி மருந்தை வந்துட்டு தேன்ல கலந்து வச்சிருக்கா அப்படின்னும் போது எதுக்காக தூக்க மாத்திரை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளுக்கு தூக்க மாத்திரை போடுற பழக்கம் இருந்திருக்கும். நிறைய மாத்திரையை போட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம எலி மாத்திரையும் சேர்த்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லும் போது 3 தூக்க மாத்திரை போட்டா சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஏன் அப்படின்னா ரெகுலரா அந்த பொண்ணு தூக்க மாத்திரை யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனும் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும் போது சாக மாட்டோம் தெரிஞ்சே அந்த பொண்ணு எதுக்காக மாத்திரை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு தெரியல, நீயே சொல்லு அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோ இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலைகாரன் 2 பாட்டில வச்சிருக்கான். ஒரு பாட்டில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேனோட மிக்ஸ் பண்ணப்பட்ட எலி மருந்து இருக்கு. இன்னொரு பாட்டில்ல அந்த ஜிங்க் பாஸ்பைட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த விஷ பொருள் மட்டும் கலக்கப்பட்ட தேன் இருக்கு. இவன் உள்ளுக்குள்ள வரான், ஏதோ ஒரு வழியா உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள வந்துட்டு பெட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அப்ப இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த தூக்க மாத்திரையெல்லாம் போட்டுட்டு படுக்க போறா, தூங்கிடுறா. தூங்கினதுக்கு அப்புறமா இந்த கொலைகாரன் பெட்டுக்கு கீழே இருந்து எந்திரிச்சு வந்து இந்த பொண்ணுடைய வாயில அந்த விஷம் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேனை ஊத்துறான். கடைசியா போலீஸ்க்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி மருந்தையும் வாய்க்குள்ள ஊத்திட்டு கட்டிலுக்கு கீழேயே ஒளிஞ்சுக்கிறான். மறுநாள் காலைல அந்த வேலைக்காரங்க மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு கதவை உடைச்சி உள்ளுக்குள்ள வந்து பாக்குறாங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. முக்கியமா இந்த கொலைகாரன் தனிநபர் கிடையாது, 2 பேரு. ஃபர்ஸ்ட் சீன்ல மொத்தமா 4 ஆண்கள் ஒரு பெண்ணும் சேர்ந்துட்டு தான் இந்த டெட் பாடியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் இருக்கு. அந்த இன்னொரு ஆண் யாரு எங்க போனா அப்படின்னே தெரியல. அந்த இன்னொரு ஆண் தான் இந்த மெயின் கொலைகாரனுடைய ஃப்ரெண்டா இருக்கணும். 2 பேரும் கூட்டாளியா இருக்கணும். மறுநாள் கால ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கூட்டாளியுடைய உதவியால மெயின் கொலைகாரன் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவரு நல்லா கற்பனை பண்ணி கதை சொல்றாரு. இந்த கதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அங்க அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கொலைகாரன் தப்பிச்சு போக முடியாது உள்ளுக்குள்ள இருந்து. இந்த கதையை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லும் போது சார் நான் இதான் நடந்திருக்கும், கண்டிப்பா இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. என்னுடைய கதை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இது. இந்த மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புனவரு இந்த ஊரையே சேர்ந்த அந்த இன்னொரு அரசியல்வாதி ஜான் சாமுவேல் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவரை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜான் சாமுவேலுக்கும் மோகனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. 2 பேருமே ஒரே கட்சியில இருந்தா கூட நம்ம மோகனுக்கு தான் எல்லா விஷயமும் நடக்குது, கட்சியில சீட்டு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியான கான்ல இருந்தாரு. சோ இவர் மேலேயுமே போலீஸ்க்கு ஒரு
டவுட் இருக்கு. ஜான் சாமுவேலை நம்ம ஹீரோ மீட் பண்ணி உங்களுக்கு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலையில ஒரு 9:30 இருக்கும். பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி மோகனுடைய வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோடைய ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய டீம் கிட்ட சொல்லி மோகனுடைய வீட்டுல இருக்க போனுடைய கால் ரெக்கார்ட்லாம் செக் பண்ண சொல்லிருப்பாரு. முக்கியமா அந்த மனைவி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அன்னைக்கும் அதுக்கு முன்னாலும் செக் பண்ண சொல்லிருப்பாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ரேஷ்மி இறந்து போய் கிடந்து டெட் பாடியா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு காலைல 7:40 மணிக்கு யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 7:42க்கு இந்த ஜான் சாமுவேலுக்கும் கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கால் பண்ணது யாரு அப்படின்னா பக்கத்து வீட்டு அங்கிள். இப்போ இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அன்னைக்கு காலைல நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு தான் டெட் பாடியை பார்த்தோம். டெட் பாடியை பார்த்துட்டு யாரும் உள்ளுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய வீட்டுக்கு போனா டைம் ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனுடைய வீட்ல இருந்தே நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வேற யாருக்கு கால் பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக ஜான் சாமுவேலுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக அவருக்கு கால் பண்ண போறேன், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது, இல்ல அப்படின்னா பசங்க போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுவும் மோகன் தான் இந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜான் சாமுவேல் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் மோகனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. இந்த ஆள் என்னெல்லாம் பண்றான் அப்படின்ற விஷயத்த கண்காணிச்சு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் காசும் கொடுத்தாரு. இந்த பொண்ணு இறந்து போன மேட்டர் தெரிஞ்சா கண்டிப்பா அவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அன்னைக்கு காலையில என்ன விஷயம் ஆச்சோ ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலைல நான் கால் பண்ணதுக்கு அப்புறமா ஜான் சாமுவேல் கார்ல வந்தாரு. காரை விட்டு இறங்காம நீ போயிட்டு உள்ளுக்குள்ள வர்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு, அவரை போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கத்து வீட்டு அங்கிளும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வர்கீஸ் அப்படின்ற கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வராரு. வந்து பார்க்கும்போது இந்த ஜான் சாமுவேலுடைய கார்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இத பார்த்துட்டு இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் வாயே பொளந்துட்டாரு. இந்த விஷயத்த ஜான் சாமுவேலும் நோட் பண்ணிட்டு டப்பாவை மூடி வச்சுட்டு நீ போ நான் அப்புறமேட்டுக்கு அவனை கூப்பிடுறேன் அப்படின்னும் போது இவரும் வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி இதெல்லாம் நடக்கும் போது அங்க யாராவது இருந்தாங்களா, நீ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்ப ஆலிபை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இருக்கு சார், லோக்கல்ல இருக்க 3 பசங்க அங்கேயே நின்னு நான் என்ன பண்றேன் எங்க போறேன் எங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணானுங்க. அவனுங்களை கூப்பிட்டு விசாரிச்சா நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னும் போது அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமா இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்ல கடைசி வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப நேரமா அங்கேயே நின்னு நாங்க கதை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க பார்த்தது எல்லாமே எங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு சந்தேகப்படும்படியா ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கூட அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கான்ஸ்டபிள் ஜான் சாமுவேலை பார்த்துட்டு என்ன பண்ணாரு எங்க போனாரு எங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க நான் கோர்வையா உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். முதல்ல இந்த கான்ஸ்டபிள் போயிட்டு ஜான் சாமுவேலை மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணி அவர்கிட்ட என்னமோ பேசிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு எதையோ கொண்டுட்டு திரும்பி வெளியே போயிட்டு அவரை மீட் பண்றாரு. மீட் பண்ணவரு திரும்பவும் ஜீப் கிட்ட போயிட்டு ஜீப் கிட்ட எதையோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீப் கிட்ட இருந்து இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு அந்த ரூம்குள்ள போயிருக்காரு. இந்த விஷயம் தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் மாத்தி மாத்தி சில விஷயங்களை சொல்லிருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயத்த நான் கோர்வையா சொல்லியிருக்கேன். இதுலயும் ஒருத்தன் இன்னொரு விஷயத்த சொல்றான். அன்னைக்கு காலைல எவனோ ஒருத்தன் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் பைக்ல போனா அந்த ஆளு எங்களை பார்த்து என்ன விஷயம் ஆச்சு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நாங்களும் இந்த சம்பவத்தை சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு போனா அது ஏன் தான் தெரியல, அவன் நேரா போயிருந்தான் அப்படின்னா நாங்க சந்தேகப்பட்டிருக்க மாட்டோம், அவன் வண்டியை திருப்பிட்டு போகதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஞாபகம் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளுடைய ஃபேஸ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இல்ல சார் வந்த நபரு ஹெல்மெட் போட்டிருந்தாரு, அது மட்டும் இல்லாம அவனை இதுக்கு முன்னாடி நாங்க இந்த ஊர்ல பார்த்தது கிடையாது, அந்த வண்டியவும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பயபுள்ள கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு, ஒண்ணுமே பேச முடியாது, என்ன விஷயம் ஆச்சுன்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஜான் சாமுவேல் இவரை கூப்பிட்டு நீ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா இல்லையா, அந்த பொண்ணு எழுதின மாதிரி ஏதாவது நோட்டோ புக்கோ இருந்தா கொண்டு வா அப்படின்னும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, எல்லாருமே அங்கேயே நிப்பாங்க, நான் எப்படி போயிட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா காசு தரேன் போயிட்டு கொண்டு வா அப்படின்னும் போது இவரும் போயிட்டு ஏதோ ஒரு நோட் புக்கை கொண்டு வந்திருக்காரு. இப்போ காருக்குள்ள ஜான் சாமுவேல் மட்டும் இல்லாம பின்னாடி இந்த எழுத்துக்கெல்லாம் பக்காவா
ஃபோர்ஜரி பண்ற மாதிரி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க போல. நம்ம ரஷ்மியோடைய கையெழுத்து மாதிரியே பக்காவா என்னுடைய சாவுக்கு என் புருஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. இப்ப இந்த நோட்டுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டரை கொண்டுட்டு போயிட்டு மத்த போலீஸோடைய கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு வா, இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுக்குறாங்க. இப்ப இவர் வந்துட்டு காசை ஜீப்பு கிட்ட வச்சுட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த புக்கை டிராக்குள்ள வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த லெட்டர் எடுத்து கொடுத்திருக்காரு. மக்களே, இது மூலயமா தான் மோகன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம நேரா போயிட்டு ஜான் சாமுவேலை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீம்ல இருக்கவங்க கேட்கும் போது, வேணாம், வெயிட் பண்ணுங்க, நமக்கு முதல்ல ஆதாரம் வேணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி ஜான் சாமுவேல் மட்டும் இல்லாம வேற யாரும் இருக்காங்க, அவங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சாமுவேல் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காருன்னு பாருங்க, அந்த ரெக்கார்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. கரெக்டா அன்னைக்கு காலையில 7:40க்கு இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் ஜான் சாமுவேலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்ல, இத கேட்ட ஜான் சாமுவேல் வேற யாருக்கோ கால் பண்ணிருக்காரு. உடனே கால் பண்ணிருக்காரு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்பிக்கு தான் கால் பண்ணிருக்காரு. இத கேட்ட எஸ்பி உடனே வேற யாருக்கோ கால் பண்றாரு. அது யாரு அப்படின்னு தான் தெரியல, நம்பர் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அவங்க ரெண்டு பேரையும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சா இவங்க எந்த உண்மையுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய டீம் ஏதோ ஒரு பையனை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இவன் யாரு அப்படின்னா எந்த மாதிரி கையெழுத்தா இருந்தாலும் 5 நிமிஷத்துல அதே போல போடக்கூடிய ஒரு பயங்கரமான ஃப்ராடு பையன். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கான். இப்போ எந்த கேஸும் இல்லாம வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இந்த எஸ்பி தான். இதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்லனா உங்களை அடிச்சு உண்மையை வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க பயந்துட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வசமா மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த எஸ்பியும் அரசியல்வாதியும் சேர்ந்துட்டு இந்த ஊருக்குள்ள எக்கச்சக்கமான இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து மோகன் போராடிட்டு இருந்திருக்கான். அவங்க கிட்ட எந்த பதவியும் இல்லாமலே போராடுறான், எங்களை எதிர்க்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தோம். கொலை பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம், ஆனா கொலை கேஸ்ல மாட்டி விட்டா அவன் தான் மாட்டிப்பான், நாங்க தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டோம். ஆனா என்ன கடைசியா பார்த்தா நாங்களே இப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையை சொல்றாங்க. நம்ம மோகனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த லெட்டரை ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய டீம் நம்ம ஹீரோவை ஒரு லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில பாறை தூள் இருந்திருக்கும். கொலகாரன் பாறை தூள் எங்க இருக்கோ அது வழியா நடந்து அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கான். அதனால தான் பாறை தூள் மேல கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாதிரி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அது இந்த இடம் தான், ரோடு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை மண்ணை இங்க கொட்டி வச்சிருக்காங்க. இந்த வழியா தான் கொலகாரன் நடந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்த தரவா செக் பண்ண சொல்றாரு. நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்துட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கு மேல எதையோ போட்டு கொளுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தூள் எல்லாத்தையுமே கிணத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அங்க ஒரே சாம்பலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து 2 ரிசிப்ட கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கறதுக்கான பில்லு, இன்னொன்னு வந்துட்டு புது ஷூ வாங்குறதுக்கான பில்லு. இதுல என்ன சர்ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு ரஷ்மி கொலை செய்யப்பட்டாலோ அன்னைக்கு தான் கரெக்டா அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷூவும் வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ டீம் கிட்ட சொல்லி இந்த கிணத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. கிணத்துக்குள்ள எது இருக்கோ எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஷ்மிக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்களா, அதை வந்துட்டு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரஷ்மிக்கு அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அமெரிக்கா போயிட்டு செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ வீடியோ கால்ல வந்திருக்காங்க அப்படின்னா கால் வந்திருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ரஷ்மியோடைய வீட்ல இருந்து சில புக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, நோட்டு புக்கெல்லாம், இதெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு சொந்தமானது, அதாவது அனிதாக்கு சொந்தமானது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அனிதா கிட்ட இருந்து ரஷ்மி அந்த புக்கை வாங்கி யூஸ் பண்ணிருக்கா. சமையல் குறிப்பெல்லாம் அவன் வந்துட்டு கத்துக்க வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் ரஷ்மியும் திருப்பி கொடுக்கல, நானும் அமெரிக்கா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்றாங்க. ரஷ்மி படிக்கும் போது யாரையாவது லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த அனிதா யோசிச்சு, ஆமா சார், ரஷ்மி வந்துட்டு ஒரு பையனை பயங்கரமா லவ் பண்ணா, நான் பார்த்துட்டு கேட்கும் போது இவன் லவ்வர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னா. அவங்க பேசுறதையும் பழகிறதையும் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, லவ்வர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு வாட்டி நான் அவங்கள வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர்லயும் பார்த்தேன். 2 வாட்டியுமே பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பையன்
பையனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் பேராச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார், நான் அந்த பையனை பத்தி பேசினாலே அந்த பொண்ணு என்கிட்ட பெருசா பேச மாட்டா, அந்த டாபிக்கை ஸ்கிப் பண்ணிடுவா, எனக்கு அந்த பையனை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது, ஒருவேளை போட்டோவை காமிச்சா அடையாளம் காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவுடைய சந்தேக பார்வையில யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருடைய போட்டோவுமே நம்ம ஹீரோ மெயில் பண்றாரு. அந்த மெயில்ல ஒரு மெயில் மட்டும் திரும்ப வருது. அதாவது அந்த காதலன் யாரு அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு அந்த போட்டோவை மட்டும் திருப்பி மெயில் பண்ணிருக்கா. அந்த போட்டோவை இப்ப நமக்கு காமிக்கல. நம்ம ஹீரோவுடைய டீம் இந்த போட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த செருப்பு கடைக்கு போறாங்க, அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லாட்ஜுக்கும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்காக இங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கிணத்துக்கு பக்கத்துல 2 பில்லு கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணது, அதுக்கப்புறம் ஷூ வாங்கினது, இது ரெண்டுமே கண்டிப்பா அந்த கொலகாரனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட். இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டுடைய போட்டோவை காமிச்சு விசாரிச்சா அவங்க பார்த்தேன் இவன் தான் செருப்பை வாங்கிட்டு போனா, இவன் தான் இங்க ஸ்டே பண்ணா அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா கட்டாயமா இவன் தான் கொலகாரன், இந்த காமுகன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. அதுக்காக போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்லாம் நமக்கு காமிக்கல. இதே டைம்ல அந்த கிணத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான குப்பைகளையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும் இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், சிஎம், மேலதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், ரிப்போர்ட்டர்ஸ் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஐயா என்ன சொல்றீங்க, இது கொலையா கொலையா அப்படின்னும் போது கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, கொலைகாரனையே கண்டுபிடிச்சாச்சு, லைவாவே நீங்க பேட்டி எடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்மியை கொலை பண்ண கொலைகாரன் சாதாரண ஆளே கிடையாது, பயங்கர ஸ்மார்ட், நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு கொலைகாரன். அவன் வேற யாரும் கிடையாது, சுமேஷ் அப்படின்னு சொல்றாரு. சுமேஷ் அப்படின்னு உடனே பால்கார் எந்திரிக்கிறாரு. நான் கிடையாது நான் கிடையாது அப்படின்னும் போது, சுரேஷ் கிடையாது, உன்னுடைய தம்பி சுமேஷ் அப்படின்னும் போது அந்த தம்பி எந்திரிக்கிறாரு. இவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல பால் ஊத்த வந்திருப்பாரு. எனது நான் கொலை பண்ணனா, நான் கொலைகாரன் கிடையாது, நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி கேட்க அண்ணனும் சப்போர்ட் பண்றாரு. என் தம்பி கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அன்னைக்கு காலைல தான் பெங்களூர்ல இருந்து என்னுடைய ஊருக்கு வந்தான், அப்படி இருக்கும்போது எப்படி என் தம்பி கொலை பண்ணிருக்க முடியும், என் தம்பி கொலைகாரன் கிடையாது, கொலைப்பழிய இந்த போலீஸ் போட பாக்குறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இந்த ஆளு யாருன்னு தெரியுதான்னு பாரு அப்படின்னும் போது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியல. அந்த தம்பிக்காரங்கிட்ட கேட்கும் போது அவனுக்கும் தெரியல, அண்ணங்காரங்கிட்ட கேட்டா அவனுக்குமே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ ஹெல்மெட்டை மாட்டி விடுறாரு. இப்போ இந்த ஆளு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த 3 பேர் அந்த ஊருக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எந்திரிச்சு இந்த ஆள் தான் இன்னைக்கு பைக்ல வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு பைக்கை திருப்பிட்டு போனவன் அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்றாங்க. இந்த ஹெல்மெட் மண்டையன் வேற யாரும் கிடையாது, இவனுடைய பேரு வினோத். வினோத்தும் சுமேஷும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெங்களூர்ல ஒன்னா தான் வேலை பாக்குறாங்க, ரூம்மேட்ஸும் கூட ஒரே ரூம்ல ஒன்னா தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, வினோத்துடைய பைக் எடுத்துட்டு சுமேஷ் கிளம்பி இருக்கான். அதே டைம்ல வினோத் இந்த சுமேஷுக்கு பதிலா, இந்த தம்பிக்காரனுக்கு பதிலா சுமேஷ் அப்படின்ற பேர்லயே ஒரு பஸ்ல டிக்கெட்டை போட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னும் போது கிடையவே கிடையாது, அவன் யாருன்னே தெரியாது, நான் அவனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுமேஷ் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் போது, இவன் தான் அன்னைக்கு பைக்ல வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கான், அதுக்கப்புறம் பால் ஊத்தவும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல மறுபடியும் அவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க போறேன் அப்படின்னும் போது அதுக்கான பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய டீமும் சுமேஷை தனியா கூட்டிட்டு போறாங்க. அப்போ அண்ணன்காரன் எந்திரிச்சு இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, என் தம்பியை அடிச்சு உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்ல போறாங்க, இதுக்கு நீங்களும் அலோ பண்றீங்க, அலோ பண்ண கூடாது, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா இவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது நான் கொலை பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றா. நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்தவங்க அடிக்க பாயிறாங்க. நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டி யாரும் இவனை அடிக்காதீங்க, யாரு கையும் இவன் மேல படக்கூடாது, இவன் எதுக்காக இப்படி எல்லாம் நடிக்கிறான் அப்படின்னா நம்ம இவனை கோவப்பட்டு அடிச்சு உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இங்க உண்மையை சொல்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டு அவங்க அடிச்சு அந்த உண்மையை ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம மேலேயே பழிய போட்டுருவான். அமைதியா இருங்க, யாரும் மேலேயே கைய வைக்காதீங்க அப்படின்னும் போது ஆமா அதான் என்னுடைய பிளானு, என்னால உண்மையெல்லாம் யார்ட்டையும் சொல்ல முடியாது, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நீ சரியான சைக்கோடா, நீ அந்த பொண்ணை பண்ணது
லவ்வே கிடையாது, லவ் பண்ணிருந்த அப்படின்னா நீ அந்த பொண்ணை அப்படி கொலை பண்ணிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அந்த பொண்ணு பண்ணது மட்டும் நியாயமா, நான் தான் கொலை பண்ணேன், வெளியே போயிட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா, இந்த உலகத்திலேயே நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான், நான் சொல்லாம யாராலையும் என் மேல பழியே போட முடியாது, அந்த அளவுக்கு பிளான் பண்ணி சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போலீஸ் அடிக்க பாயிறாரு. நம்ம ஹீரோ தடுக்கும் போது இவனே அவனை பயங்கரமா காயப்படுத்திட்டு ரத்தம் வர வச்சுக்கிட்டு வெளியே ஓடுறான். என்ன அடிக்கிறாங்க, அடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ இல்லனா உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது யாருமே எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காங்க. இந்த பையனுடைய அண்ணாவே காதாமட்டிலே ஒரு போடு போடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம ஹீரோ ரிமோட் எடுத்து அங்க இருக்க ஸ்கிரீன் ஆன் பண்றாரு. இவன் உள்ளுக்குள்ள பேசினா பாத்தீங்களா, எல்லாமே இங்க லைவா ஓடி இருக்கு போல, அதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் பிளே பண்ணி காமிக்கிறாங்க. பயபுள்ள வசமா மாட்டிக்கிட்டான், தப்பிக்கவே முடியாது. இதுக்கப்புறமாச்சு உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல அப்படின்னா மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணும் பையனும் ரொம்பவே லவ் பண்ணிருக்காங்க. ஆனா திடீர்னு இந்த பொண்ணு வந்து இந்த பையனை பார்த்து, என்னுடைய அப்பா வேற பையனை பார்த்துட்டாரு, அதுவும் இந்த ஊர்ல ஃபேமஸான ஒரு ஆளு, அப்பாவை மாதிரியே அவரும் அரசியல்வாதியா இருக்கிற காரணத்தினால என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னும் போது, என்ன உன்னுடைய அப்பா இன்ஜினியரு டாக்டரு அப்படின்ற மாதிரி மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாரு, திடீர்னு பொலிட்டீஷியன் பக்கம் போயிட்டாரு, நான் வேணா உங்க அப்பா கிட்ட வந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தயவு செஞ்சு என் குடும்பத்துடைய சந்தோஷத்தை கெடுத்துறாத, தயவு செஞ்சு நான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பையனும் அதுக்கப்புறம் சரி ஓகே அவளாச்சு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். பெங்களூருக்கே போயிட்டு இருக்கான். எப்பயாச்சும் இந்த ஊருக்கு வருவானா, அப்போ பால் கீழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்ப மட்டும் இந்த பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கான். ஆனா இந்த பொண்ணு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிருக்கான். இப்படியே அடிக்கடிக்க வந்து பால் கொடுக்கறது, இந்த பொண்ணை பாக்குறது, சைட் அடிக்கிறது அப்படின்ற மாதிரியே இவனுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும் போது, ஒரு நாள் இவன் பால் கொடுக்க வரும்போது இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இவனை கல்யாணம் பண்ணிக்காத, இவன் உனக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னேன், நீ தான் இவன் வந்துட்டு கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான், மினிஸ்டர் ஆவான் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க சொல்ற பேச்சும் கேட்காம நீ கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ நீ தான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இவரு கூடவே நான் வாழ ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை அமுச்சு விடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே இவன் கேட்டான். அடி பாவி அப்படின்னா நீ தான் என்ன ஏமாத்தினியா, அப்பா சொன்னாரு ஆட்டுக்குட்டி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கதை கதையா சொன்னியடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இவனுக்கு செமையா காண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருக்கான். ஊருக்கு போனாலும் இந்த பொண்ணு பண்ண துரோகத்தை மறக்க முடியாம செமையா சரக்கடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த எல்லா விஷயத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றான். அப்போ ஃப்ரெண்டு போதையில என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னா, அந்த பொண்ணுலாம் வாழவே தகுதி இல்லாதவ, நீ அந்த பொண்ணை கொலை பண்ற மச்சான், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயத்த ஃப்ரெண்டு சும்மா தான் போதையில சொல்லியிருப்பான். ஆனா இது இவனுடைய மைண்டுக்குள்ள போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. நம்ம அந்த பொண்ணை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் பொறுமையா பிளான் பண்றான். ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு போகும்போதும் நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஊத்த போவான். அப்படி ஊத்த போகும்போது அந்த கிச்சனுடைய கீயை டூப்ளிகேட் பண்றான். அதுக்கப்புறம் சரியான டைமுக்காக வெயிட் பண்றான், எப்படி மாட்டிக்காம கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த கொலையை வந்துட்டு தற்கொலையா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானையும் கண்டுபிடிக்கிறான். அதுபடிதான் சரியான ஒரு நாள் வருது, இவன் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வரான். நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா நம்ம பஸ்ல தான் வந்தோம், பெங்களூர்ல கிளம்பி இந்த ஊருக்கு வந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஆதாரத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட பஸ்ல ஏத்தி விடுறான். அதுவும் இவனுடைய பேர்லயே டிக்கெட் எடுத்து கொடுத்து ஏத்தி விடுறான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுடைய பைக்லயே பெங்களூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான். வந்தவன் நேரா நம்ம மோகனுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். பைக்கை ஓரமா நிப்பாட்டிட்டு கொலை பண்ணலான்னு வந்தா பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வேலைக்காரமா வந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை எல்லாத்தையும் இவன் மொட்டை மாடல இருந்து பாத்துட்டு இருக்கான். இப்போ புருஷனும் போயிடுறான். இந்த பொண்ணு மட்டும் குளிக்க போறா. இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு இவன் கையில ஒரு டூப்ளிகேட் சாவி இருக்கும், அந்த சாவியை பயன்படுத்தி பொறுமையா வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணு ரெகுலராவே தூக்க மாத்திரை பயன்படுத்துவாளாம் அடிக்கடிக்க. அதே மாத்திரைய இவன் ஒரு 3 மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு குடிக்கிற தண்ணியில கலந்து வச்சுட்டு சைலண்டா வெளியே வந்துடுறான். இப்ப இந்த பொண்ணும் குளிச்சுட்டு வந்துட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அந்த மயக்க மருந்து கலந்த தண்ணியை குடிச்சிட்டு தூங்க போறா. படுத்தவனே தூங்கிட்டா. இதான் நமக்கு சரியான டைம், வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வந்த பேக்குள்ள நிறைய பைப்லாம் இருக்கு, அதையெல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணி தூண்டில் மாதிரி ரெடி பண்றான். கரெக்டா உள்ளுக்குள்ள ஒரு கயிறு மாதிரி விட்டு அந்த பொண்ணுடைய வாய்க்கிட்ட கொண்டு போறான். இப்ப அந்த பைப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா விஷத்தை முதல்ல ஊத்துறான். அதாவது மொத்தமா 2 பாட்டில் கொண்டு வந்திருப்பான். ஒரு பாட்டில்ல எலி பாசானத்தோட அந்த தேனும் கலந்த மாதிரி கொஞ்சம் கலவை, இன்னொரு பாட்டில்ல
எலிப்பாசனத்துல இருக்கக்கூடிய அந்த விஷத்தை மட்டும் ஒரு 10 கிராமுக்கு மேல தேன்ல கலந்து கொண்டு வந்திருப்பான். அதை இந்த பைப்பு வழியா ஊத்த கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்குள்ள போகுது. கடைசியா எலிப்பாசனத்தையும் அந்த வாய்க்குள்ள போற மாதிரி ஊத்திட்டு அந்த பைப்பை கரெக்டா அந்த வெண்ட் வழியா பொறுமையா வெளியே எடுத்துடுறான். இப்ப அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விஷத்துடைய வீரியத்தால அப்படியே துடிச்சு கீழே விழுந்து இறந்து போறா. இந்த விஷயத்த பார்த்துட்டு ஹப்பாடா எப்படியோ இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல இந்த விஷயம்லாம் போட்டு எரிக்க ட்ரை பண்றான். இந்த டைம்ல யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரியிற விஷயத்த உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு பையன் அங்கிருந்து ஓடி போயிட்டு இருப்பான். இந்த விஷயம்லாம் பண்ணும்போது தான் பாக்கெட்டுக்குள்ள இருந்த அந்த ரெசிப்ட் கீழே விழுந்திருக்கும். இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்க, அட படுபாவி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாரு. இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல மோகன் நிரபராதி அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. மோகன் நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துடைய லென்த் ரொம்ப ரொம்ப போயிடுச்சு மக்களே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனா இந்த படத்துல ஒரு சீனை விட்டா கூட அடுத்த சீன் கனெக்டே ஆகல. அதனால தான் எல்லா சீனுமே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இந்த படத்துடைய டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் வைக்கணும் மக்களே. இந்த படத்துடைய டைரக்டர் பேரு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.